ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி சொல்கிறது, இந்த பார்ட்லேருந்து கொஞ்சம் ரொம்ப வயலன்ஸாக இருக்கும். அண்ட் தென் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து டெலிகிராமில் போட்டிருந்தேன். நான் இருந்து அதை டு சே இன்னிலேருந்து வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ டிலே ஆகி இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், இழுத்தடிச்சிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஓகேவா, என்னை மன்னிச்சிடுங்கடா. இனிமேல் போட பார்க்குறேன். தென் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இங்கே செம்ம ஹீட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்போ கூட கசகசன்னு தான் இருக்குது. சரி, உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, வெளியே அந்த அளவுக்கு சுற்றாதீங்க, ஓகேவா? சம்மர் லீவெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். பட் ஹெல்த் இஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி திங். ஸோ ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகேடா, அப்படியே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் தென் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகே? இப்போ பார்த்தா மார்னிங் டைம் தான் காட்டுறாங்க. சுகாவும் ஜிமினும் அப்படியே டேவுக்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. டேய் ஜிமின், நேற்றுக்கு நைட்லேருந்து நம்மளும் கால் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அட்டனே பண்ணல. என்ன நடந்துச்சுன்னு வேற தெரியலடா. ஐயோ சுகா, நான் சொல்கிறது தான், அவங்க எப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும்ல. வெட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஜேகே தயாங்க சும்மா விட்டுருப்பான்னு நீ நினச்சிருக்க. எனக்கு ஏதோ தப்பாக பட்டுட்டே இருக்குது ஜிமின், வா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு மேலேயும் கீழேயும் சொல்லிட்டு மாறி மாறி தேடிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஜிமின் வந்து சொல்கிறாரு, வா ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்தா அது வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. ஏய் சுகா, என்ன ரூம் ஓப்பனில் இருக்குது? ஆமாண்டா, நான் தான் சொன்னேன்ல ஏதோ தப்பாக படுதுன்னு, நீ வாஷ்ரூம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜிமினும் ஓடி போய் அப்படியே வந்துட்டு வாஷ்ரூம் செக் பண்ணேன். வாஷ்ரூம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, வெளியே தான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஜிமின் பார்த்துட்டு, சுகா வாஷ்ரூமில் யாருமே இல்லை, சரி இரு ஒரு நிமிஷம் நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா வந்து கால் பண்ணுறாரு ஜேகேயோட மொபைலுக்கு. பார்த்தா அது வந்து அங்கே ரூமில் தான் இருக்குது. என்னடா ஃபோனை ரூமில் வச்சுட்டு போயிருக்கான், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஜேகே இருக்கவே மாட்டான். இருந்தான் தயாங்கோட ஃபோனுக்கு டயல் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சுகா வந்து தயாங்கோட ஃபோனுக்கு டயல் பண்ண தயாங்கோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல, எதுவும் நீ அப்படி எதுவும் நினச்சிட்டு இருக்காத. ஜேகே ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஃபோனை அவங்க தொல்லையாக கூட நினச்சிருந்துருக்கலாம், அதனால கூட அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இவன் வீட்டில் வச்சுருந்துட்டு போயிருக்கலாம்ல. இல்லை, நீ என்ன சொன்னாலும் என் மனசு என்னமோ தப்பாக சொல்லிகிட்ருக்கு, என்னமோ தப்பாக படுது ஜிமின். நம்ம அவங்கள கண்டிப்பாக தேடி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா ஒரு பெரிய மேன்ஷன், அதில் ஏதோ ரிசர்ச் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் நடுவில் ஒரு பிக் சேரில் அப்படியே ஜேகேவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஜேகே இன்னுமே அந்த ஒரு மாதிரியான மயக்க நிலைமையில தான் இருக்கார். ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு அவர். அப்போது ஒருத்தன் அப்படியே ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஜேகேக்கு ஒன்றுமே ஒழுங்காக தெரில, ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு அரை மயக்கத்தில் தான் இருக்கார். ஸோ அது வந்துட்டு யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் தெரியல. சுற்றி நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, அப்படியே என்னென்னமோ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் ஜேகேக்கு தெரியுது, மற்றபடி எதுவுமே தெரில. அப்படியே எதுவுமே கிளியரான ஒரு விஷயம் இல்லாமல் அப்படியே வந்து ஒரு மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அப்போது அந்த பர்சன் பக்கத்தில் நிற்கிற அந்த பர்சன் காதில் ஏதோ சொல்கிறாரு. அது மட்டும்தான் ஜேகேக்கு தெரியுது, வேறு ஒன்றும் தெரில. ஸோ அந்த பர்சனும் போயிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து ஜேகேவோட ஃபேஸ்லேயே அப்படியே விட்டு அடிக்கிறான். ஸோ அந்த வாட்டர் பட்டதும் அப்போ தான் ஜேகேக்கு வந்து விஷன் எல்லாம் அப்படியே கிளியராக தெரியுது. ஸோ அப்படியே வந்து ஜேகே அந்த பர்சனை அப்படியே பார்க்குறாரு. என்ன ஜேகே, ஆள் அடையாளம் தெரியுதாண்ணா? யாரா நீ? என்னடா தலையில் அடிப்பட்டதில் எல்லாம் மறந்துட்ட போல. என்ன யாரா நீ? ஆ டேய், பார்த்தா தெரில, டேமின். தெரிலையா பார்த்தா? டேமின் டேய், எங்கடா போனேன் இவ்வளோ நாள்? ஐயோ ஜேகே, என்ன பண்ணுறது, உன்னை நான் தேடிட்டு இருந்தேன், இன்னொரு வாக்கில் நீ என்ன தேடிட்டு இருந்த. அப்படியே அது இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே உனக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தேன். அவ்வளோதான் தில்லில்ல உனக்கு. என்ன ஒரு நிலமையில உட்காந்துட்டு இப்போ கூட நல்லா வாய் அடிக்கிற பார்த்தியா? அங்கே தான் ஜெகே நீ நிற்கிற. இப்போ எதுக்கு என்ன இங்கே தூக்கிட்டு வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை, மொத்தமாக போட்டு தள்ளணுன்னு தான் கடைசி தடவை உன்னை குத்தி அவனை அந்த நிலமையில தலையில் அடித்து படுக்க போட்டு போனேன்.
ஆனால் என்ன ஒரு லக்குன்னு தெரில, 2 பேரும் பொழைச்சி வந்துட்டீங்க. பரவாயில்ல, இனியும் ஒருக்கா 2 பேரையும் சேர்த்து வச்சு சீவி விட்டுறலான்னு சொல்லிட்டு தான். ஏய் தேங்குங்கடா. தயாங், உன்னோட பேபி தயாங்கல்ல, குழந்த தயாங்கல்ல, சைக்கோ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். தயாங்கங்கடா, தயாங்கங்கடா. டே ஓவராக கத்தாதடா. பாரு எல்லாரையும் பாரு, டிஸ்டர்ப் ஆகுறாங்க பாரு. ரொம்ப அமைதியான பிளேஸு, அதான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டிருக்கேன். உன்னோட பேபி தானே, வருவேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். டேமின், திருப்பியும் சொல்கிறேன், தயாங்குக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை நீ செத்தன்னு வச்சுக்கோடா. ஐயோ ஜேகே, ஜேகே நான் என்ன சொல்லுவேன் ஜேகே, அது உங்கள் 2 பேருக்கும் வீக் பாயிண்ட்டுன்னு ஒரு இது இருக்கு பார்த்தியா. உனக்கு அவன் தான் வீக் பாயிண்ட், அவனுக்கு நீ தான் வீக் பாயிண்ட். உங்கள் 2 பேரையுமே உங்கள் 2 பேரோட வீக் பாயிண்ட்டை வச்சு தான் அடிய முடியும். மற்றபடி வேறு எந்த இடத்தையும் அடிய முடியாது. இப்போது நான் உன்னை கட்டி போட்டு வச்சுருக்கேன், நான் உன் முன்னாடி இப்படி தெனாவட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு கோவம் வருதா? இதே என்னோட இடத்துல தயங்கிருந்தா உயிரே போனாலும் அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்டா. ஏன்னா அவன் துரோகி கிடையாது, என்னோட தயாங். ஓஹோ, உன்னோட தயாங் இல்லை, உன்னோட தயாங். புரியுது புரியுது, உன்னோட தயாங்கு. சரி இங்கே உட்காந்துட்டு டேமின், ஒழுங்கா தயாங்குங்கன்னு சொல்லிடு. பேபியை விட்டு கொஞ்ச நேரமும் இருக்க மாட்டியா ஜேகே? என்னடா இப்படி பேசுகிற, நானும் உன் ஃப்ரெண்டு தான், பேச்சு கொடு, பேசுகிறேன். டேமின், என் கோவத்தை ரொம்ப தூண்டிகிட்டு இருக்காத, புரிஞ்சுதா உனக்கு? எனக்கு இப்போ தயாங் முக்கியம், தயாங்குங்கன்னு சொல்லு. அடடடா, காது வலிக்குதுடா, சும்மா உட்காந்து தயாங் 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 தயாங்கிட்டு. டே அவனை போய் கூப்பிட்டு வாங்கடா. சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தேன்னா அவன் வந்து போகிறான், அப்படியே வந்து பவ் பண்ணிவிட்டு. ஸோ ஜேகே அப்படியே வந்து ரொம்ப க்யூரியஸாக பார்த்துட்ருக்காரு அந்த டோரையே. அப்போது வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு வரான். தயாங் அப்படியே வந்து நிற்கிறான், அந்த எப்படி சொல்கிறது, டேமினோட பேக்கில் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ தயாங்கோட அவுட்ஃபிட்லேருந்து தயாங்கோட லுக்கு எல்லாமே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மாறி இருக்குது, ரொம்ப ரகடாக பார்க்குறான் அப்படியே வந்து ஜேகேவை. அப்போது அப்படியே பார்த்துட்ருக்க ஜேகே அப்படியே வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு ஐஸில் தயாங்க பார்த்துட்டு, தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, டேமின் ஒரு மாதிரி ஸ்மிட் பண்ணுறான் ஜேகேவை பார்த்து. என்னாச்சு பேபி? என்னாச்சு பேபியா, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்குறான். ஜேகே இதை வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார், அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாரு. டேய் டேய் தயாங், என்ன பேசிகிட்டு இருக்கடா? தயாங், ஹூ இஸ் தயாங்? ஐம் வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே ஜேகேக்கு உயிரே இல்லை, அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு ஐஸ் எல்லாம் பார்க்குறாரு. தயாங், என்ன பேசிகிட்டு இருக்க, பைத்தியமா நீ? என்ன? ஏ ஜேகே ஜேகே கூல் டவுன், அவன் தயாங் கிடையாது, அவன் வி தான் அப்படின்னு சொல்லிட்டு டேமின் சொல்கிறான். வாட் த ஃபக்? டேய் என்னடா சொல்கிற? என் தயாங்க என்னடா பண்ண? ஐயோ உன் தயாங்க நான் எதுவுமே பண்ணல, ஏன் அடி ஏதாவது பட்டிருக்கா என்ன? இல்லை. அப்புறம் என்ன, உன் தயாங்க அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேமின் சொல்கிறான். ஸோ இங்கே ஜேகே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு தயாங்க. என்ன வி இப்படியே பார்த்துட்டே இருக்கான், சரி நீ இவனை முடிச்சு விட்ரு, முடிச்சு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு டேமின் சொல்கிறான். என்னடா நினைக்கிற? நீ சொன்ன உடனே அவன் பண்ணிடுவான்னா? இப்போ பண்ணுவான் பாரா, வி முடிச்சு விட்ரு, ரொம்ப பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேமின் எந்திரிச்சு திரும்பி நின்றுட்டுருக்கான். தயாங் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அப்படியே கண் எடுத்து பாயிண்ட் பண்ணி ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணி ஷூட் பண்ணிடுறான். ஜேகே அப்படியே ஷார்ப்பாக தயாங்கவே பார்த்துட்டே இருக்காரு, அவன் பாட்டுக்கு அப்படியே ஷூட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே வந்து திருப்பி அந்த பட்டனை போட்டு அமுக்கிட்டு இருக்கான், ஷூட் பண்ணுற பட்டனை. ஸோ வந்து அதுலேருந்து புல்லட் வரல, அப்படியே வந்து ஜேகே ஒரு மாதிரி ஷார்ப்பாக ஒரு லுக் விட்டுட்ருக்காரு. அப்போ அப்படியே டேமின் திரும்புகிறான். என்னவி உன்னோட கண்ணில் புல்லட் இல்லையா?
எப்படி தீந்துருச்சுன்னு தெரில, முடிஞ்சிருக்கு. டேய் டேய் இவனோட கன்னை லோட் பண்ணி எடுத்துட்டு வாங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னை அவங்க கையில தூக்கி போடுறான். அவனும் போயிட்டு அப்படியே அந்த கன்னை ரீலோட் பண்ணி எடுத்துகிட்டு வரான். ஸோ அப்படியே திருப்பியும் தயாங்க அந்த கன்னை வந்து ஒன்ஸ் செக் பண்ணுறான். ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாக லோடாக இருக்குப்போ அப்படியே கன்னை பார்க்குறான். பார்த்துட்டு டேமினை பார்க்குறான். டேமின், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்கிற வி? உனக்கு என்கிட்ட என்ன பேசணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னா பேசணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரகடாக பேசுகிறான். ஸோ டேமினும் அப்படியே வந்துட்டு வெளியே போகிறான். 2 பேருக்குமே கொஞ்சம் நேரம் ஆர்கியூ போகுது. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் ஒரு 10 மினிட்ஸ் போயிருக்கும். அப்படியே 10 மினிட்ஸ் ஜேக்கிங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு ஆர்கியூமெண்ட் 2 பேருக்கும் முடிஞ்சதும் ஸ்பீடாக அப்படியே உள்ளே வராரு. வந்து அங்கே ஒரு நீடல் இருக்கும். அந்த நீடில் ஒரு சொல்யூஷனை டிப் பண்ணி அப்படியே ஜேகேயோட கழுத்தில் வைக்க திருப்பியும் வந்து ஜேகே வந்து அப்படியே ஃபைண்ட் ஆயிடுவார். வி, நீ சொன்னதை நம்பி தான் நான் இவனை இப்படி உயிரோட விட்டு வச்சுருக்கேன், புரிஞ்சுதா உனக்கு? டேய், இவனை தூக்கி குடோனில் போடுங்கடா. வேணாம், குடோனில் எல்லாம் வேணாம். இவன் ரொம்ப ஒரு சஸ்பீஷியஸான ஒரு திங். நானே இவனை வச்சுருக்கேன், என் ரூம்லேயே இவன் இருக்கட்டும். வி, என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம், குடோனில் வச்சா எப்படியாவது அவன் தப்பிச்சு போயிடுவான். என் கூட இருக்கிறது தான் எல்லாருக்குமே சேஃப், அதனால் நானே இவனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டெல்லாம் ஸ்பீடாக அவுத்து அவன் அப்படியே ஜேகேவை லிஃப்ட் பண்ணி அவனோட ரூமுக்கு அப்படியே தூக்கி போயிடுறான். ஸோ அப்படியே தூக்கி அவனோட பெட்டில் அப்படியே வச்சு அவனோட ஒரு கையும் ஒரு காலையும் அப்படியே வந்து கட்டி வச்சிடுறான். கட்டி வச்சுட்டு அந்த ரூம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு கீழே வரான். தயாங், நீ எதுக்காக அப்படி சொன்ன? அவனுக்கு அந்த அளவுக்கு லைக் பண்ணுறவங்க யாரும் கிடையாது. இங்கே பாரு, ஆளை பார்த்து சாதாரண மாதிரிலாம் எடை போட்டுறக்கூடாது. இத்தனை நாள் நான் அவன் கூட இருந்ததில் அவனுக்கு விசுவாசமான 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள போட்டு தள்ளனா தான் இவனை அடிக்க முடியும். அது நல்லா புரிஞ்சுக்கோ. வி, உன்னை நீ புரிஞ்சுக்கோ. நீ எங்கள் சைடு இருக்கிறத வரைக்கும் அவனை போட்டு தள்ளுறது ரொம்ப ஈஸி, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வி ஒரு மாதிரி சாஞ்சு அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போது ஒரு மாதிரி அவனுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. வி, டென்ஷன் ஆகுறியா என்ன? இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனோட ஐஸ் எல்லாம் அப்படியே சாஃப்டன் ஆகுது. வி, இது ஒரு ஷார்ட் எடு, அதுக்கப்புறம் கூலாகிடுவேன். இல்லை, எனக்கு வேணாம், நோ நீட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. வி, சொன்னா கேளு, எடுத்துக்கோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்து எடுத்துக்கிறான். ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ட்ரக் மாதிரி அதை வந்து எடுத்துகிட்டு அந்த சாஞ்சு நின்ன பிளேஸில் ஒரு மாதிரி தலையெல்லாம் தொங்க போட்டுட்டு அந்த ரேஞ்சில் ஒரு மாதிரி சாஞ்சு நின்றுட்டுருக்கான். அந்த லுக்கே பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்குது. ஸோ டேமின் அதை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போது தயங்கோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் பாட்டுக்கு அப்படியே ஃப்ளோன் ஆகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி அவனோட ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி பெயின் ஆகிற மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறான், ஸ்பீடாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். ஒரு மாதிரி அவனோட கண்ணில் எல்லாம் அவ்வளோ வெறி தெரியுது. அப்படியே பார்த்துட்டு டேரெக்டாக அவனோட ரூமுக்கு தான் போகிறான், வேறு எங்கேயும் இல்லை. டேரெக்டாக ரூமுக்கு அப்படியே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். போயிட்டு ஜேகேவை எந்த பெட்டில் கட்டி வச்சுருப்பானோ அதே பெட்டில் அவனும் படுத்து அப்படியே தூங்கிடுறான். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கான். ஜேகேவுமே அப்போ தான் வந்து ஐஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பார். ஃபைண்ட் அவுட் ஆனால் அந்த ஸ்டேஜில் இருந்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு தயாங்கவே அப்படியே ஸ்டேர் பண்ணிகிட்ருக்காரு. தயாங்க அப்படியே பார்க்குறான். என்ன லோ கூப்பிட்டு இருக்கேன்? இல்லை புரியல, என்னை எதுக்கு அப்படி கட்டி வச்சுருக்க? தப்பிச்சு போகக்கூடாதுன்னு கட்டி வச்சுருக்கான். ஏன், இது உன்னோட ரூமா? ஆமாம், என்னோட ரூம் தான். ஏன் அதுக்கு? இல்லை ஒன்றும் இல்லை தயாங். நான் தயாங் இல்லை, நான் வி, புரிஞ்சுதா? கால் மீ வி தயாங். எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அந்த பேரே பிடிக்கல, கூப்பிடாத. நீ என்ன தான் சொன்னாலும் நீ என்னோட தயாங், புரிஞ்சுதா உனக்கு? எப்படியும் அது மாற போகிறது கிடையாது. அது மாறிடுச்சுல்ல. நான் தயாங்கே கிடையாது, நான் வி, புரிஞ்சுதா? டேமின்காக தான் உன்கிட்ட வந்து அப்படியே ஆக்ட் பண்ணேன், புரிஞ்சுதா உனக்கு? ஓ, அப்போது நீ என் கூட இருந்திருக்க கரெக்டா?
ஆமாடா, நான் உன் கூட இருந்தேன், கொஞ்ச நாள் இருந்தேன், உண்மைதான். ஆனால் நான் உன்னோட தாயம் கிடையாது, நான் வி. புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுதா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை ஒரு மாதிரி நெருக்கிறான். அப்போது ஜேகே அப்படியே ஷார்ப்பாக பார்க்குறாரு. அப்போ அவரோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி வயலட் ஆகுது. லைக் ரொம்ப ஒரு மாதிரி வந்து ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சி நெரிச்சிருப்பான். அப்போது வந்து அவன் அதை லைட்டாக நோட் பண்ணிவிட்டு அப்படியே சடனாக கையெடுத்துடுறான். ஒரு மாதிரி பயந்த மாதிரி கையெடுத்துடுறான். அப்போது ஜேகே அப்படியே பார்க்குறாரு. ஏன் கையெடுத்தா? அப்படியே நெரிச்சு கொண்டிருக்க வேண்டியது தானே. இங்கே பாரு, பேசாத. உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு தள்ளினதுக்கப்புறம் கடைசியாக உன்னையும் போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளிட்டு பேமெண்ட் அப்போவே உங்ககிட்ட சொன்னானே, என்னை போட்டு தள்ளினதுக்கப்புறம் நீ அவனுக்கு 2 பேரையும் போட்டு தள்ளியிருக்கலாமே. ஏன் இவ்வளோ டிலே பண்ணுற? கொல்லுடா. ஒன்று எனக்கு போட்டு தள்ளுறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. சாவடிச்சிருவேன். சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? டேய், வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு போட்டு தள்ளு. தில்லு இருந்தா, உண்மையான ஆம்பளையாக இருந்தா இப்போ என்ன கொல்லுடா. பேசாத ஜேகே, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, பேசாத ஜேகே. ஜேகே, நீ ஜேகேன்னு கூப்பிடும்போது கூட என்னோட தயங் தான் தெரியுறான். நான் தயங் இல்லை, நான் வி. புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுதா? நீ வி இல்லை, நீ என்னோட தயங். நீ என்னோட தயங்டா. நீ என்னோட தயங். நீ என்னோட தயங் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே வேட சொல்லிட்டு இருக்கான். தயங் அப்படியே எந்திரிக்கிறான். நான் தான் சொல்கிறேன்ல, நான் உன்னோட தயங் கிடையாது, நான் வி. புரிஞ்சுதா? எனக்கு தலை வெடிக்குது. அந்த பேரை திருப்ப திருப்ப சொல்லாத, புரியுதா உனக்கு? அந்த பேரை கேட்க இவ்வளோ வெறுக்கிற? ஏன் அந்த பேரை கேட்டு இவ்வளோ வெறுக்கிற? எனக்கு அந்த பேர் பிடிக்கலையா? பிடிக்காம ஆக்கிட்டானுங்களா? தயம், உன் கண்ணில் முழுக்க போய் மட்டும்தான் தெரியுது. போய் மட்டும்தான் தெரியுது. வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க நீ. என்னன்னு சொல்லு. உனக்கு ஏதாவது ஒன்றுனா சொல்லு தயம். இந்த இடத்தையே மொத்தமாக எரிச்சிட்டு ஒன்று நான் இங்கேருந்து தூக்கிட்டு போகிறேன். சொல்லு, என்னன்னு சொல்லுடா. இங்கே பாரு, நான் உன்னோட தயம் கிடையாது, நான் வி. புரிஞ்சுதா? நீ ஜேகே. உன்னை நான் தான் கொலை பண்ண போகிறேன். புரியுதா உனக்கு? முதல்ல மூடிட்டு இருக்கிற வழியை பாரு. இப்படி லொட்டன்னு பேசிகிட்டே இருக்காத. தலை வலிக்குது எனக்கு பசிக்குது. என்ன? ஆமாம், எனக்கு பசிக்குதா? ரொம்ப பசிக்குதுடா. நேற்றுக்கு நைட்லேருந்தே நான் ஒன்றும் சாப்பிடல. மதியானம் ஆக போகுது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு சொல்கிறாரு. உனக்கு என்ன பைத்தியமா? சாவ போகிற ஸ்டேஜில் இருக்க, அப்படியே பசிக்குதுன்னு சொல்கிற? பசிக்குதுன்னு தான் சொல்ல முடியும். என்ன வேறு என்னத்த சொல்ல? கோவப்படுத்தாத. கோவப்படுத்திட்டு அதுக்கப்புறம், டே பேபி, நீ கோவப்படும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கடா. ஜேகே, இங்கே பாரு ஜேகே. ஐயோ, அப்படியே ஞாபகம் இருக்கா தயம்? முன்னாடியெல்லாம் உனக்கு ரொம்ப கோவம் வரும்போது அப்படிதான் கூப்பிடுவேன். ஜேகே அப்படி கூப்பிடுவேன். அதே மாதிரி கூப்பிட்றடா டே. அப்படியே நீ வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் என்னை கூப்பிடவே இல்லை ஜெகே. அப்படியெல்லாம் அதட்டவே மாட்டடா. இப்போது எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே ஒரு மாதிரி குழுன்னு இருக்குது. என்னோட சைக்கோத்தை அங்கே பார்த்த ஃபீல். ஜேகே, கேட்கவே காதில் தேன் தாண்டா வருது. சரி, ரொம்ப பசிக்குது பேபி. சும்மாவே நீ சமைக்க மாட்ட தெரியும். வெளியேருந்து ஏதாவது வாங்கிட்டு அது வா. ஓகேவா? கூட ட்ரிங்க்ஸு வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை, நான் குடிக்கிறேன். சரியா? ஓவராக பேசாத. கோவப்படும்போது கூட ரொம்ப 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 அழகாக இருக்க. ஐ ரியலி லைக் இட். சரி, நீ போ. போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வா பேபி. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, எங்கள் தயாங்குக்கு தலைக்கு மேலே ஏறுது கோவம். அப்படியே வெளியே போயிட்டு டப்புன்னு கதவை பூட்டிட்டு வெளியே போயிடுறான். ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ? ஐயோ, சாப்பாடு எடுத்துகிட்டு வரலன்னா என்னடா பண்ணுவேன்?
ரொம்ப பசிக்குது ஜேகே உனக்கு. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ டைமும் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. ஏகேக்கு இப்போவே கண்ணை கட்டிட்டு ஒரு மாதிரி வருது. ஸோ அப்படியே வந்து அந்த பெட்லேயே சாஞ்சு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லுக்கில் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்படியே தயாங் வந்து டோரை டப்புன்னு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ஸோ ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே வந்து முடிச்சு பார்க்குறாரு. பேபி ஹார்ட்டெல்லாம் பட்டப்பட்டான்னு அடிக்குது, கொஞ்சம் மெதுவாக ஓப்பன் பண்ணி உள்ளவா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறான். புரியுதுடா கோமா இருக்கா, புரியுது. வாங்கிட்டு வந்தியாடா, இந்தா சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. அட்டா எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்குது. எனக்கு சிக்கன் பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாமே விதவிதமாக சிக்கன்லேயே வாங்கிட்டு வந்திருக்க பாரு. பத்தாதுக்கு இதுக்கு பனானா மில்க் ஷேக்கு. எங்கடா உன்னோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குங்க? ஜேகே ஓவராக பேசாத, சாப்பிடு. கையை கட்டி போட்டு வச்சிருக்கியே ராசா, நான் எப்படி சாப்பிடுவேன்? யோசிச்சு பார்க்க வேணாம். ரொம்ப டயர்டாக இருக்குது பேபி, நீ ஊட்டி விடா. ஜேகே ரொம்ப கோவப்படுத்துகிற நீ, எப்படியாவது சாப்பிடு. டே விதவிதமாக வாங்கி வச்சுட்டு இப்படி சொல்கிற பாத்தியா, ஊட்டி விடுறா டே. ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற, பைத்தியமா நீ? ஆமாண்டா ஆமாம், அவன் மேலே ரொம்ப நாளாக ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே சொல்ல இங்கே தேங்கைக்கு இன்னும் கோவம் வருது. வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும். உனக்கு வேற யாராவது வந்து ஊட்டி விடுவாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே பார்க்குறான். டே பேபி ஓகே ஐம் சாரி. ஒரே ஒரு கையை மட்டும் அவுத்து விட்டுட்டு போடா, நானே சாப்பிட்டுக்கிறேன். நல்லா நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் வந்து பக்கத்தில் இருக்க கவுச்சில் உட்காடுறான். ஸோ உட்காந்துட்டு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் அவன் கையில் எடுத்துட்டு 1 செகண்ட் யோசிச்சுட்டு அப்படியே அந்த பனானா மில்க் ஷேக்கை ஓப்பன் பண்ணுறான். என்னாச்சுடா, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு? இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹார்டான ஃபுட் வேணாம், இதை குடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பனானா மில்க் ஷேக்கை கொடுக்குறான். அப்போது ஜேகே வந்து ஒரு மாதிரி ஸ்பிட் பண்ணுற பையனோட பார்க்குறாரு. என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. குடிச்சு முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஓரமாக ஒரு டேபிளில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறான். லைக் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறான். ஒரு குழந்தைக்கு எப்படி வந்துட்டு ஊட்டி விடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாஸ்லாம் டிப் பண்ணி அப்படியே கொடுக்குறான். ஸோ ஜேகேவும் அழகாக என்ஜாய் பண்ணி ஒரு பேபி மாதிரி அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்கும் ஜேகே ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்னா பேசினாருன்னா அப்படியே வந்து வச்சுட்டு போயிடுவான். தயாங்கோட ஆங்கர் சென்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே வந்து ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே கம்முன்னு உட்காந்து மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. தயாங்க அப்படியே ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டுட்டு இருக்காரு. இங்கே பாரு, அதனால் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்க முடியுமோ, எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்க முடியுமோ அதை இந்த ரூமில் இருந்தே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோ. ஆமாம் பேபி, இந்த ரூமில் ஃபுல்லாகவே உன்னோட ப்ரெசன்ஸ் இருக்குது, ஒரு மாதிரி உன்னோட ஸ்மெல் இருக்குது, அப்படியே ஜாலியாக தான் பேபி இருக்கேன் நான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, ஒரு வேளை என் பேபி வந்து கஷ்டப்படுறானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நல்ல பேபி, நான் நல்லா ஜாலியாக தான் இருக்கேன். என்ன அப்படியே ஒரு கை கட்டையும் ஒரு கால் கட்டையும் ஊற்றி விட்டுட்டேன்னா கொஞ்சம் ஒரு சைடாக படுத்துப்பேன். இல்லை, எனக்கு இப்படி படுக்கிறது பிடிக்காது, எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே படுக்கிறது பிடிக்காது. அதான் கேட்குறேன், என்ன நினைக்கிற நீ? அப்படியே படுத்து சாவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு டோரை டப்புன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். வாய விடாமல் இருந்திருக்க வேண்டியது, கொஞ்சம் நேரமாவது இருந்திருப்பான். ஷிட், என்ன ஜேகே இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, என்னடா இவ்வளோ டயர்டாக இருக்குது, என்ன கருமத்தை போட்டு விட்டானுங்கன்னு வேற தெரியல, வரையெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வந்து தலையாக சாய்ச்சி தூங்கிடுறாரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? தயாங் வந்து வீதானா இல்லை தயாங்கா அப்படி சொல்லிட்டு என்ன கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் என்ன கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. ஐ திங்க் ஒரு 15 பார்ட்டில் கம்ப்ளீட் ஆகிரும்னு நினைக்கிறேன். 15 இல்லைனா 13 கூட நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், எப்படின்னு தெரில, பார்ப்போம். எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போட்டோம், சரியா?
ஓகேடா, பாய், லவ் யூ ஆல்.